வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான விளாக் தான். ப்ளஸ் ஷாப்பிங் விளாகும் சேர்த்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து டியூஸ்டேக்கு முன்னாடி நாள் மண்டே நைட்டு அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். அண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ணுறது, எனக்கு ரொம்ப டர்ட்டியா இருந்தா பிடிக்காது. ஸோ, அதனால எனக்கு இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் அழகா வச்சுக்கிறது, டெக்கார் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு வேளை நான் எப்பயுமே க்ளீனா வச்சுக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி பொட்டுலாம் வச்சு நைட்டே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா நாளைக்கு நான் சென்னைக்கு போக போகிறேன். அதனால காலையில் 6:00க்குலாம் நான் விளக்கேற்றிட்டு போயிடணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நாளே வாஷ் பண்ணி வச்சுடுவேன். அண்ட் பூஜை பாத்திரத்தை நீங்கள் வந்து சண்டே, மண்டே அண்ட் வெனஸ்டே இந்த 3 நாளில் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நாளில் வாஷ் பண்ண நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். அண்ட் நைட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தூங்கி எழுந்து காலையில் ஒரு 4:00க்குலாம் எழுந்தாச்சு. எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அண்ட் எண்ணெய் போட்டு திரி போட்டு அந்த வேலை எல்லாமே வச்சுட்டேன். மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, இந்த ரெட் கலர் திரி ஏன் போடுறீங்க அப்படின்ட்டு. அண்ட் காசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து கடன், இந்த மாதிரி இதுக்கு இந்த ரெட் திரி போட்டால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அது நடக்குதோ இல்லையோ, நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அது நடந்துடும். அது மட்டும்தான் நான் பிலீவ் பண்ணுறது. ஓகே, இது சொல்லியிருக்காங்க, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத விட, நான் அந்த விஷயத்த நம்பினேன், அது எனக்காக நடக்கும் அப்படின்றது தான் நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தான் நான் இப்போ விளக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்காக தான். அண்ட் வெத்தலை தீபம் போடுறது எவ்ரி வீக் அதை வந்து நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் எங்கே போனாலுமே சரி, அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து விளக்கு போட்டுப்பேன். ஒன்று காலையில் 6 to 7 அந்த டைமுக்குள்ளார போடலாம். மதியம் 1 to 2 அந்த டைமில் போடலாம். இல்லைனா நைட்டு ஒரு வேளை நீங்கள் வெளியெல்லாம் ஒர்க்லாம் போகிறீங்க அப்படின்னா, நைட்டு 8 to 9 நல்ல நேரம், அந்த டைமில் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களை பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நடக்காதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் போடுறீங்கல்ல, ஸோ அதனால் நிறையா சேஞ்சஸ்லாம் ஆகியிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதுக்காக எஃபோர்ட் போடுறேன். அண்ட் அது வந்து எனக்கு நடக்குது. அதுதான் நான் பிலீவ் பண்ணுறது. அண்ட் சாமி கும்பிடுங்க, 1% கும்பிடுங்க, மிச்சம் 99% ஸோ உங்களுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடணும். ஸோ போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுளே வந்து நேராக நிறுத்தி நமக்கு செய்வார். ஸோ அதுக்காக தான் இது. அண்டு ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, அதுக்காக நான் அதை வந்து சொல்லிடுறேன். அண்ட் அன்றைக்கி நைட்டு வந்து பூலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அதுக்காக. அண்ட் ஒரு டியூஸ்டேக்கு எனக்கு எவ்வளோ பூக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 150 to 200 ருபீஸ் அதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்டு எப்பயுமே பூ வந்து, அதாவது விசேஷமான நாளுக்கு முன்னாடி நாள் வாங்காதீங்க, செம்ம விலையாக இருக்கும். நீங்கள் வந்து டியூஸ்டே படைக்க போகிறீங்க அப்படின்னா சண்டேவே வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. ஃப்ரைடே படைக்க போகிறீங்க அப்படின்னா வெனஸ்டேவே வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த டேலெலாம் உங்களுக்கு பூ வந்து ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நாள் போய் வாங்கினீங்க அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் அப்போ வந்து இந்த அமாவாசைலாம் முடிஞ்சு அந்த டியூஸ்டேனாலே முன்னாடி நாள் பூ கொஞ்சம் விலையாக தான் இருக்கும். அண்டு ஒரு 1/4 கிலோ 70 ருபீஸ் அந்த மாதிரி. இப்போ மல்லிப்பூ நிறையா வர்றதுனால அது. அண்ட் இந்த பூ இல்லாமல் நான் மாலை வந்து வாங்குவேன். ஸோ டியூஸ்டே அன்னைக்கு மாலை போடுறது எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வாங்குவேன். மாலை வந்து ஒரு 150 ருபீஸ் வரும். அண்ட் என்னைக்கு முடியுதோ அன்றைக்கி நான் வாங்கி போடுவேன். என்னால் முடியாத பட்சத்தில் அன்றைக்கி ஒரு பூ வச்சு கூட படைப்பேன். ஸோ அது நம்ம இது பண்ணுறது தான். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. பாப்பாவை அம்மாகிட்ட விட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிடுங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் வேறு அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு கிளப்பி அனுப்ப சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் எப்போ வெளியே ட்ரிப்பு போனாலும் சரி, ஊருள்ள இருக்கிற கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்களும் உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா, சவுகாப்பேட் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பேக்கேஜிங்க்கு தேவையானது எல்லாமே அங்கே தான் வாங்குவோம் எப்பயுமே. அந்த பாக்ஸு, அதுக்கப்புறம் டேப்பு அண்ட் அந்த மாதிரி பொருள் எல்லாமே அங்கே போனால் நமக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து கிடைக்கல, எனக்கு ப்ரௌன் பேக்கேஜ் வந்து கிடைக்கல, கார்ட்போர்ட்லாம் கிடைக்கல. கொஞ்சம் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணுவேன் சில சைஸஸ், கொஞ்சம் பெரிய சைஸஸ் எல்லாமே அங்கே போய் தான் வாங்குவேன். அங்கே போய் நம்ம வாங்குறது மூலமாக, அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்காக நம்ம போக மாட்டோம், நிறைய பொருள் வாங்க போகிறதுனால அது பெருசாக தெரியாது. அதே மாதிரி டேப்பு தானே, ஒரு 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 பாக்ஸ் தானே அப்படின்ட்டு நீங்கள் அதில் விட்டீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து செம்மையாக வந்து நம்ம லாஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த எங்கெல்லாம் ஹோல்சேலாக உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதுதான். ஸோ ஃபஸ்ட் டைம் போனப்போ எனக்கு எங்கே எப்படி எதுவுமே தெரியவே இல்லை. ஒரு 2-3 தடவை நீங்கள் போய் அலைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறையா விஷயம் அதில் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஒரு கடை விட ஒரு கடை பெட்டராக இருக்கும். அண்ட் ஒரு இடத்துல நல்லா நமக்கு
நமக்கு தெரியும்ல ஏமாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே ஆர்டர் போட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க கொரியரில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே அனுப்பிடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒன்றுக்கு 2-3 தடவை நீங்கள் போயிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறமா நீங்கள் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ எனக்கு அந்த எதுவுமே தெரியாது. எந்த தெருவில் என்ன இருக்குது அப்படின்னு. அது பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால நீங்கள் 2-3 தடவை நீங்கள் போய் பார்க்கறது பெட்டர். அண்ட் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்சேலாக கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்போ நம்ம பெரிய ஸ்கேல்லாம் பண்ணலை, நிறைய அமௌண்ட் இருக்குது, சின்னதாக லாஸ் ஆனாலும் பெரியதாக தெரியாது அப்படின்னாலும் ஓகே. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே சின்ன அமௌண்ட்டு தான். அந்த சின்ன அமௌண்ட்டே செமையாக லாக் ஆச்சு இல்லை லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனாலே நாங்கள் வந்து இந்த ட்ராவல் அந்த மணியை பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் எந்தெந்த பொருள்லாம் பெஸ்ட்டாக கிடைக்குமோ அதெல்லாம் போய் தேடி 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 பிடிக்க ஆரம்பிச்சிடும். காலையில் 6 o'clock வீட்டில் இருந்து கிளம்புறோன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆகிடுச்சு. எனக்கு பாண்டியில் இருந்து வெளியே போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 7 o'clock மேலே ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு கிளம்பியாச்சு. அதுவும் வெயில் டைம், செம்ம வெயிலாக இருக்கும். தண்ணி பாட்டிலோடு போங்க எங்கே போனாலுமே சரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேராக ஃபர்ஸ்ட்டு பிளானே பார்த்திங்கன்னா சவுகாப்பேட் போகிறது மட்டும்தான் பிளான். அங்கே போனதுக்கப்புறம் 2-3 பிளான் வந்து சேஞ்ச் ஆச்சு. அது எல்லாமே நான் வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்லாம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த தாட் வந்து இருக்கும் தான். ஸோ நம்ம கொஞ்சம் ஏன் பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களோட சரௌண்டிங்கில் எந்த பொருளுக்கு ஒவ்வொரு டிமாண்டுன்னு பாருங்கள். அண்டு எது வந்து எல்லோரும் அதிகமாக தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், பெஸ்ட்டாகவும் கொடுக்கணும். இதுதான் முக்கியமானது. ஒரு தடவை நம்மளோட ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப உங்ககிட்ட ஆர்டர் வரும். ஸோ இதுதான் நான் பேசிக்காக கற்றுக்கண்டு. அதே மாதிரி இன்னொன்று, சில நாளில் ஆர்டர் விழவே விழாது, சில நாளில் நிறையா ஆர்டர்ஸ்லாம் விழும். அண்டு கேஷ் ஆன் டெலிவரிலாம் கேட்பாங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் வந்து ஸ்மால் ஸ்கேலில் இருக்கவங்க கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிடுறீங்க, நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த ப்ராடக்டை காசு கொடுத்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கி உங்களுக்கு அனுப்புவோம். அந்த இடத்துல நீங்கள் அதை ரிசீவ் பண்ணலனாவோ இல்லை வந்து ஃபோன் எடுக்கலைனாவோ அந்த ப்ராடக்ட் வந்து திரும்ப எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ வரும்போது என்ன ஆகுனா அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு லாஸ் தான். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஸ்மால் ஸ்கேலில் இருக்கவங்க கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுறதே சின்ன மார்ஜின் வச்சு பண்ணும்போது இதெல்லாம் செம்மையாக ஹெவியாக லாக் ஆகும். அதுக்காக தான். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8:30 போல் நாங்கள் வந்து இந்த காஃபி ஷாப் வந்து ரீச் ஆனோம். இந்த காஃபி ஷாப் இப்போது லாஸ்ட் தடவை நான் போனேன் இந்த இடத்துக்கு. இது வந்து காஃபி ஷாப் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நர்சரி இருக்கும். உள்ளார போனீங்கன்னா அவ்வளோ செடி இருக்கும். அதாவது என்ன வெரைட்டி நீங்கள் கேட்குறீங்களோ இல்லாததே கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வீடெலாம் கட்டிட்டா இங்கேருந்து தான் எல்லாமே வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு பிளான்லாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ப்ஸு எல்லாமே இருக்கும். இதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு பொட்டிக் இருக்கும், ட்ரெஸ்ஸஸ்க்கு ஒரு பொட்டிக் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இடம் இருக்கும். நான் சும்மா வேடிக்கை தான் பார்த்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பொருளாக வாங்கிட்டு வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தடவை எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சும்மா கொஞ்சம் நேரம் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஜூஸ் மட்டும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அண்ட் இவ்வளோ இயர்லியாக ஜூஸ் இல்லைன்னு சொன்னதுனால ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டேன். ஸோ காஃபி அவ்வளோதான். ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு திரும்ப நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எங்கேயாச்சும் பிரேக் எடுக்கும்போது எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் இறங்கி ஏறினா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு மேக்ஸிமம் அந்த மாதிரி தோணும். அது ஒன்று. அண்டு ஸோ பொறுமையாக தான் போகணும் நாங்கள். அதனால் எனக்கு அவ்வளோ பெருசாக டயர்டாலாம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் செடி வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸில் எங்கே எது எடுத்துகிட்டு வைக்கிறதுன்னு தெரியாது. அதனால் வெறும் மணி பிளான்ட் மட்டும் வீட்டுக்கு வாசலில் வச்சுருக்கேன். ஈஸியாக மெயின்டெனன்ஸே இல்லாமல் உங்களுக்கு செடி வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் மணி பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. எங்கே வச்சாலும் அது அழகாக வளரும். அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அந்த க்ரீன் பிளான்ட்லாம் பார்க்கும்போது ஒரு செம பாசிட்டிவாக இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் அந்த நர்சரி. ஸோ இது வந்து இந்த பேரை நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டாலும் வரும். இன்ஸ்டா, யூடியூப் எல்லாமே இருக்குது. நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ சிட்டிக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சிட்டி உள்ளே போயிட்டாலே தெரியும் அதிகமாக நமக்கு வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும். அதே மாதிரி அந்த சின்ன சந்தாக ஒரு சிக்னல் வேறு இருக்கும். அது ஒன்று இருக்குது. அண்ட் சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால்
ட்ராவலில் இந்த செக்ஷன் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ அது ஒன்று தான். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து இப்போ சவுகாப்பேட் போகல. நான் வந்து ஈசிஆரில் போனேன். ஸோ அதனால் திருவாமியூர் போயிட்டு அடையார் வழியாக அப்படியே நீங்கள் மெரினாவை பிடிச்சி நேராக போனோம் அப்படின்னா நமக்கு ஹைகோர்ட் பக்கத்தில், அதாவது சீக்கிரமாக போனால் உங்களுக்கு வந்து அங்கே பார்க்கிங் கிடைக்கும். சப்போஸ் சீக்கிரமாக போகல அப்படின்னா தான் கஷ்டம். ஏன்னா அங்கே பார்க்கிங் வந்து அதாவது கேசஸ்லாம் நிறையா இருக்கிறப்ப அங்கே ஃபுல்லாக அட்வொகேட்டே அவங்களே காரெல்லாம் விட்டுருவாங்க. ஸோ அதனால் நமக்கு இடமே கிடைக்காது. அது ஒன்று அங்கே இருக்குது. மற்றபடி நீங்கள் வேறு எங்கேயுமே அங்கே பார்க் பண்ணவே முடியாது. அந்த பயம் மட்டும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும். அதுக்காக தான் நாங்கள் வந்து காலையில் ஒரு 6 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்புனோம் அப்படின்னா ஒரு 10 o'clock அந்த டைமுக்குலாம் அங்கே போயிடுவோம். ஸோ அதனால தான். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளம்பி போயிடுங்க. அண்ட் போகிற வழியிலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சங்கீதாவில் ஒரே ஒரு மினி டிஃபன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்தால் அதோட நமக்கு வந்து மெரினா தான். ஸோ அதை தாண்டிட்டு அந்த பக்கம் முன்னாடி சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் மெரினா பீச்னால் நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். அங்கெல்லாம் போனதே இல்லை அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் ஒரு 2 தடவை தான் அந்த பீச் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் வந்து மாதம் நான் அதை பார்க்குறேன்னும் போது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்படியே போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்க வேண்டியதான். இந்த தடவை எங்களோட ஷாப்பிங் வந்து மினிமம் 2 hours தான் ஆச்சு. அதுக்கு மேலே போகவே இல்லை. ஏன்னா எல்லா இடமும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஒரு இடத்துலையும் போயிட்டு அங்கங்கே ஆர்டர் மட்டும் போட்டுட்டு அண்ட் மொத்தமாக எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து உங்களோட காரில் அதை எல்லாத்தையுமே ஏற்றிக்கலாம். ஸோ இதுதான் பெஸ்ட் ஐடியா. அண்ட் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து போனது பாக்ஸ்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு 4வது கட்டிங்கில் இந்த பத்திரிக்கை அதெல்லாம் நிறையா க்ரீட்டிங் கார்ட்ஸ் அந்த ஷாப் இருக்கும். அதுக்குள்ளார போனீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஒரு ஷாப் இருக்கும். இங்கே சவுகாப்பேட்டில் அந்த இடத்துல தான் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு பாக்ஸ் வந்து 12 rupees, 13 rupees, 17 rupees அந்த மாதிரி. அதாவது நீங்கள் ஹை குவாலிட்டி வாங்க உங்களுக்கு ஒரு ரூபா அதில் கம்மியாகும். 100 rupees வாங்கினீங்கன்னா அது அதில் ஒரு ரூபா கம்மியாகும். ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ராடக்டை பொறுத்து எல்லா சைஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் பேக்கேஜ் பண்ணுறதுக்கெலாம் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப்புக்கு போங்க. அண்ட் ஷாப் நம்பர் எனக்கு தெரியல, பட் ஆனால் இந்த சந்துள்ள தான். ஹிந்துஸ்தான் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக ஒரு சின்ன ஷாப். இந்த கடை வந்து ஒரு அண்ணன் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சும்மா போய் வாங்கினோம். அந்த அண்ணன் கரெக்டாக எங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுனால எவ்ரி மந்த் எப்போ வந்தாலும் இங்கே தான் வாங்கிப்போம். ப்ரௌன் கவரு, அதை நம்ம டேப்பு அண்ட் கொரியர் கவர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வாங்குவோம். அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்து எங்களோட அடுத்த ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் சென்னையில் தான் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுறா. சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவளை சும்மா பார்த்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அண்ட் செங்கல்பட்டுக்கு போகணும். அதுக்கு வர வழியில் ஒரு சாப்பாடு, ஆக்சுவலாக வந்து சாப்பாடு ஹெவியாக பார்த்தாலே உள்ளார இறங்காது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த நெய் பொடி அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணக்கார குழம்பு ரொம்ப பிடிக்கும், அதோட அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் என்னோடய ஃபேவரட்டான பருப்பு பாயாசம் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஒரு சப்பாத்தி கொஞ்சமாக ரைஸ் ஊற்றி தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டேன். ஏன்னா இதில் வந்து காரக்குழம்பும் நல்லா இல்லை, சாம்பாரும் எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாடை வந்து குறை சொல்லக்கூடாது, பட் ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அது அதில் சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த வழியில் டிமார்ட் வந்து இருக்குது. நான் லாஸ்ட் டைம் இந்த செங்கல்பட்டு வழியாக வரும்போது நான் டிமார்ட்டை பார்த்துருந்தேன். சரி ஓகே இதெல்லாம் வந்து நம்ம எப்பயாச்சும் போகணும்னு நமக்கு தோணும்ல. எனக்கு தோணும், மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சில இடம்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதில் டிமார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் ஐக்கியா ஒன்று. அண்ட் இங்கே ஐக்கியா இல்லை, சரி ஓகே சொல்லிவிட்டு டிமார்ட் உள்ளார போகணும். ஆக்சுவலாக டிமார்ட் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் அலோடு கிடையாது. அண்ட் எனக்கு தெரியாது, நான் சும்மா எடுத்து வீடியோலாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா போர்டு அங்கங்கே வச்சுருந்தாங்க, நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக தெரியல. வாட்டர் பாட்டில் இதெல்லாம் ஓகேவான்னு தோணுச்சு. அண்ட் அந்த ப்ராடக்ட்லாம் என்னென்னு உங்ககிட்ட காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ஸ்மார்ட் பஸார்லேயே இதெல்லாம் கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த பிராண்டு வந்து டிமார்ட் சொன்னதுனால அந்த ஒரு ஹைப்பில் வந்து நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதே மாதிரி
ஒரு பொருள் ரூ. 99 ப்ரைஸ் அதில் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல அது ரூ. 1000 ஆகிடும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, இவ்வளோ கம்மியாக இருக்கே நம்ம நிறைய எடுத்துருவோம். ஸோ அது மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க, தேவையானது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஒரு கொஞ்சம் பில்லை வந்து கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டேன். அவள் செங்கல்பட்டில் தான் ஒர்க் பண்ணுறா. சரி ஓகே, அவளை போய் பார்த்துட்டு சும்மா சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு அண்ட் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. அண்ட் வர வழியில் 99 காஃபி குடிக்கலாம் தான் ஆக்சுவலாக போயிருந்தோம். சரி ஓகேன்னு பார்த்தா அங்கே ரசவடை, அதுக்கப்புறம் பாதாம் மில்க் அண்ட் அதுக்கப்புறம் வந்து குழி பணியாரம்லாம் இருந்தது. ரசவடை சூப்பராக இருந்துச்சு. யாருக்காச்சும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதை முடிச்சுட்டு உள்ளாரே சின்ன சின்ன டாய்ஸ்லாம் இருந்துச்சு, காரில் வைக்கிற மாதிரி. அண்டு க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 200 என்னவோ சொன்னாங்க. அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இந்த இடம்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் பவுடர்ஸ்லாம் வாங்கினேன், நேச்சரான பவுடர், செம்பருத்தி, முருங்கைக்கீரை அந்த மாதிரி பவுடர்லாம் வாங்கினேன். அதெல்லாம் அடுத்தடுத்து வரதில் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து பியூராக கிடச்சிது, அதாவது கலர் எதுவுமே இல்லாமல் ஒயிட்டாக கிடச்சிது. அது ஒன்றே மட்டும் வாங்கினேன். ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ், காஃபி குடிக்கிற இடம் இங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் லோக்கலாக கிடைக்கிற ஷாப்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் பார்த்தேன், இந்த மண் பானைலாம் செய்வாங்கள்ல, ஸோ அவங்கக்கிட்ட போனீங்கனாலே அவங்களே ரீசனபிளாக தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இடத்துல ரொம்ப ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. ஸோ நார்மலாக ஒரு உப்பு ஜாடி 600, 700 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்காக 30 days சேலஞ்ச் தான் போட்டிருந்தேன். ஆனால் திடீர்னு பிஸ்னஸ் ட்ரிப்பாக அது மாறினதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிட்டாச்சு. அண்ட் நாளைக்கு வீடியோவில் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் அண்ட் நிறைய வெஜ் ரெசிபீஸ் அதெல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் எல்லாத்தையும் படிக்கிறேன், ரிப்ளைவும் கொடுத்துறேன். அண்ட் வாட்ஸ்அப் நம்பரும் அண்டு பிஸ்னஸ்க்கான அக்கௌண்ட்டுமே டிஸ்கிரிப்ஷனில் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. அண்டு ஏப்ரல் 1 இருந்து 15 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. அண்டு உங்களுக்கான என்கொயரிஸ்க்கான நம்பர்ஸும் இருக்குது. அண்டு ஓகே, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க. அண்ட் நைட்டு கரெக்டாக ஒரு 7 o'clock போல் நாங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து ரீச் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி டே வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ஒரு சப்போர்ட்டோட. ஏன்னா ஒருத்தவங்களோட மாரல் சப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா டக்குன்னு நம்ம டவுன் ஆகும், அந்த இடத்துல புஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக தேவை. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கணும். நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு பல பேர் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஒருத்தவங்க ஒரு சப்போர்ட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட விஷ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. கண்டிப்பாக அது நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக பெருசாக ஆசைப்படுங்க. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.